ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2025க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லாம் மாடலாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஏன்னா புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் வேறு ஏதாவது ஸ்கூலில் குவார்டர்லி எக்ஸாம் நடந்தாலும் சரி, வேறு மாவட்டத்தில் நடந்தாலும் சரி, ஸோ அந்த கொஷின் பேப்பர் எனக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸை நோட் பண்ணிக்கோங்க, இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன 10th ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன் அண்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ லைக் திஸ் வீடியோ, அப்போ தான் வந்து லைக் ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோஸ் 10th அப்லோட் பண்ணுறேன், பட் அதுக்கான ரெகக்னேஷன் எனக்கு அவ்வளோ கிடைக்கல. லைக் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ ரியலி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கானா தொடர்ந்து வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ அதனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் வாங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு 2 மார்க்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும், அது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பலகை, முன்னாடி வந்து வேங்கை என்பதுன்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் பழைய கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ ஷுவராக குவார்டர்லி எக்ஸாம்லேயும் வரும் அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம்லேயும் சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லிட்டு இருக்கும் புக்கில், பட் கொஷின் பேப்பரில் அப்படி கொடுக்க முடியாத கலர் அடிச்சு. ஸோ அதனால் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் பார்த்துக்கோங்க. அமர்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பழைய புக்லேயும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குறள் கேட்பாங்க. ஸோ மனப்பாட குறள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்தில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மண்டே டு ஃப்ரைடே 6 to 8 டெய்லி 1.5 hours 2 hours வந்து நடக்கும் ஆன்லைன் டியூஷன். ஸோ நம்மளுடைய டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டியூஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழியை நிறைவு செய்ய கேட்டிருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஸோ அந்த மாதிரி விருந்தும். ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அடுத்தது இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மடு மாடு விடு வீடு அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. எண்ணும் பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுத கேட்டிருக்காங்க. ஸோ 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, 5 சால்பு ஊன்றிய தூண். ஸோ இதுக்கான தமிழ் எண்கள் எழுதணும். அடுத்து கலைச்சொற்கள். ஓகே. ஹியூமன் ரிசோர்ஸ், டெம்பஸ்ட், இது 2க்கான கலைச்சொற்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து தொடர்களில் உள்ள எழுவாய் செழுமை செய்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. வலுவமைதி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அணியின் வகையை சுட்டி அதன் இலக்கணம், அந்த அணி கேட்டிருக்காங்க, என்ன அணி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 10 வினா, இது எல்லாரும் எழுதிடுவீங்க. தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தமிழ் எண்ணெய் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுற்றுவனையாவை பழைய புக்லேயும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்திகள் ஏதேனும் 2 வலுமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பாடல் வந்து புண்ணிய புலவீர், அப்படி இல்லை அப்படின்னா தென்னன் மகளே என தொடங்கும் திருவிளையாட பாடம், அப்படி இல்லை அப்படின்னா வாழ்த்து பாடல் 2ல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. ஸோ தென் வந்து அகெயின் அவங்களுக்கு வந்து இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற குரல். ஸோ அந்த சூழல், அந்த இது கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின். பல்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி என்று விளக்குக. மாவட்ட அளவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் எழுதுதல். ஸோ அடுத்து உணவு விடுதி, ஒரு கடிதம் வந்து எழுதணும். ஸோ அது உணவு பாதுகாப்புத்துறைக்கு, அது பார்த்துக்கோங்க. காட்சியை கன்று கவிஞர் எழுதுதல். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிவம் நிரப்புதல், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் வந்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் கேட்டிருக்காங்க 8 மார்க்கில். இறைவன் புலவன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வு. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒலிக்குறிப்பு சொற்களுக்கு தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விளக்குகிறது? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷியூராக கேட்பாங்க. சான்றோர் வருத்த தமிழ் இதுவும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பள்ளி ஆண்டு விழா. ஸோ இந்த கொஸ்டின் இதை பற்றி ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும், மதிப்புரை மாதிரி. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் த குவார்ட்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. ஸோ இதே மாதிரி வேறு கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைச்சோன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.